டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இரண்டு நாள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று மீண்டும் கூடுகிறது. கடந்த 14ஆம் தேதி சட்டப்பேரவை தொடங்கிய போது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு மறுநாள் வேளாண் பட்ஜெட் தாக்கலானது. இதனைத் தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி முதல் பட்ஜெட் மீதான பொது விவாதம் நடைபெற்றது. அதன் பின்னர் பொது பட்ஜெட் மீது அமைச்சர் தங்கம் தென்னரசுவும் வேளாண் பட்ஜெட் மீது அமைச்சர் MRK பன்னீர்செல்வமும் பதிலுரை வழங்கினர். இந்நிலையில் 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறும். ஏப்ரல் 30ஆம் தேதி வரை பேரவை கூட்டம் நடைபெறுகிறது. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சார்பில் நேற்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்குவதாக திமுக தேர்தலின் போது வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் இதுநாள் வரை அதை நிறைவேற்றவில்லை. இது தொடர்பாக அரசுடன் ஜாக்டோ ஜியோ நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்க கூட்டமைப்பினர் நேற்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். சென்னை எழிலகம் வளாகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நடத்திய போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல கோவை, சேலம், திருச்சி, நாமக்கல், மதுரை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை திமுக அரசு ஏமாற்ற வேண்டாம் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு மற்றும் ஆசிரியர் சங்க கூட்டமைப்பினர் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களின் வாழ்வாதார போராட்டம் என்று குறிப்பிட்டுள்ள விஜய் இதை அரசியல் கண்கொண்டோ ஆட்சி அதிகார கண்கொண்டோ நோக்கக்கூடாது என்றும் மனிதாபிமான அடிப்படையில் மட்டுமே அணுக வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். திமுக இளைஞர் அணி சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் டி. லோகேஷ் மற்றும் மதுரை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் KR அழகுபாண்டி ஆகியோர் அந்த பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு மாவட்ட அமைப்பாளராக வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் வானவில் விஜய் நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரை வடக்கு மாவட்ட அமைப்பாளராக M. இளங்கோ நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டுள்ள திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் புதிதாக பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டவர்களுடன் மற்ற நிர்வாகிகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். அதிக வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் காரணமாக தமிழகத்தில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிக வெப்பநிலை காரணமாக மக்களுக்கு சிரமம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரியாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரியாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வடக்கு உள் கர்நாடகா முதல் தென் தமிழகம் வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. நிதி பகிர்வில் மத்திய அரசு தமிழகத்திற்கு மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்வதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வந்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திரும்ப திரும்ப ஒரே பொய்யை சொல்லிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி தருவோம் என்று கூறுவதை கேட்கும்போது அவர்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா என்ற கேள்விதான் எழுகிறது என்றும் அமைச்சர் சேகர் பாபு சாடினார். நிதி பகிர்வில் பாரபட்சம் இருப்பதை நிரூபிக்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேரடியாக விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் சேகர் பாபு சவால் விடுத்தார்.
பாஜக பொதுக்கூட்டம் நடத்துவதற்கே நீதிமன்றம் சென்று அனுமதி வாங்க வேண்டிய அளவிற்கு திமுக அரசு அராஜகமாக நடந்து கொள்வதாக ராஜா விமர்சித்திருக்கிறார். திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இன்னும் 13 மாதங்களில் திமுக ஆட்சி அகற்றப்படும் என்றும், தன்னை சனி என்று விமர்சித்த அமைச்சர் சேகர் பாபு சிறை செல்லும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்றும் ராஜா கூறியிருக்கிறார். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆன்லைன் சூதாட்டத்தில் லட்சக்கணக்கான பணத்தை இழந்த திருச்சி வடக்கு தாராநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் என்பவர் மன உளைச்சல் காரணமாக தவறான முடிவை எடுத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கும் வழக்கை விரைவில் விசாரணைக்கு கொண்டு வந்து தடை பெறுவதற்கான முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். அதிமுகவை ஒருங்கிணைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் அமமுக சார்பில் நடைபெற்ற நீர்மோர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தினகரன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு இன்னும் முடிவு எடுக்கவில்லை என்றும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் வராது என்றும் தினகரன் கூறினார். வட மாநிலங்களில் விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகள் உயர்ந்தால் அதன் அடிப்படையிலேயே தமிழகத்திலும் தொகுதிகள் உயரும் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரித்து வருவதால் மதிய வேளைகளில் வாகனங்களில் குழந்தைகளை விட்டுவிட்டு செல்லக்கூடாது என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மூச்சு திணறல், சோர்வு, படபடப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்றும், இந்த பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேரடியாக சூரிய ஒளி படுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், பாதுகாப்பாக இருக்க குடைகள், தொப்பிகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ள சுகாதாரத்துறை, பெரும்பாலும் 12 மணி முதல் 3 மணி வரை வீட்டிலேயே இருப்பது நல்லது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத ரீதியான இடஒதுக்கீடு அரசியலமைப்புக்கு எதிரானது என RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேயா கூறியுள்ளார். முஸ்லிம்களுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்க கர்நாடக அரசு எடுத்துள்ள முடிவை விமர்சித்துள்ள அவர், மத அடிப்படையில் இடஒதுக்கீட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கவில்லை என்று கூறினார். மத ரீதியிலான இடஒதுக்கீடு வழங்குபவர்கள் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் என்றும் அவர் சாடியுள்ளார். கோடை வெப்பத்தின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் போக்குவரத்து காவல்துறையினருக்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு செய்து வருகிறது. இதன்படி வெயிலில் வேலை பார்க்கும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு ஏசி ஹெல்மெட் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை ஆவடி பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. 750 கிராம் எடை கொண்ட இந்த ஹெல்மெட்டின் விலை 20,000 ரூபாயாகும். ஒரு முறை சார்ஜ் செய்தால் 8 மணி நேரம் தாக்குப்பிடிக்கும். AR முருகதாஸ், சல்மான் கான் கூட்டணியில் உருவாகியுள்ள சிக்கந்தர் படத்தின் ட்ரெய்லர் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 3.37 நிமிடங்கள் ஓடும் ட்ரெய்லரில் ஆக்ஷன், சென்டிமெண்ட், காதல் என அனைத்து அம்சங்களும் கலவையாக உள்ளன. அதே வேளையில் சமூக கருத்தையும் படம் கையில் எடுத்திருப்பதை காட்சிகள் உணர்த்துகின்றன. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு வரும் 31ஆம் தேதி சிக்கந்தர் படம் வெளியாகிறது. IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் வெற்றியை பெற்றுள்ளது. 18வது சீசன் IPL போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் சென்னையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் CSK முதன் முறையாக களமிறங்கியது. மும்பை அணியுடன் CSK மோதியது. முதலில் பேட் செய்த மும்பை அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 155 ரன்கள் எடுத்தது. 156 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய CSK அபாரமாக விளையாடி 6 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி பெற்றது.
இந்த போட்டியில் மும்பை அணியின் ரோஹித் ரன் ஏதும் எடுக்காமல் அவுட் ஆனார். எல்லாவற்றுக்கும் மேலாக தோனி 12 வினாடிகளில் சூரியகுமார் யாதவை ஸ்டம்பிங் செய்து பெவிலியன் அனுப்பியது சிஎஸ்கே ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.